ஹாய் மக்களே, திஸ் இஸ் மஹாபூபி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்ல போகிறேன். கதையின் தலைப்பு மனித பண்புக்கு ஓர் எடுத்துக்காட்டு. ஒரு முறை இறை தூதராகிய நபிகளார் நாயகத்தை பார்ப்பதற்கு ஒரு பெண்மணி வந்தார். நபிகள் நாயகத்தை தரிசிக்க வந்த அப்பெண்மணி தான் அன்போடு கொண்டு வந்த திராட்சை பழங்களை நபிகள் நாயகத்திடம் கொடுத்தார். நபிகள் நாயகமும் அதை பெற்றுக்கொண்டு அந்த திராட்சை பழங்களிலிருந்து ஒன்றினை வாயில் போட்டார். அந்த பெண்மணி நான் அன்போடும் ஆசையோடும் கொண்டு வந்து கொடுத்த அந்த திராட்சை பழத்தை நபிகள் நாயகம் புசித்து பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த சமயத்தில் நபிகள் நாயகத்தின் சுற்றி பல அன்பர்கள் சீடர்களும் உடன் இருந்தனர். ஆனால் அப்பெண்மணி கொடுத்த திராட்சை பழங்களை முழுவதாக ஒன்றன் பின் ஒன்றாக நபிகள் நாயகம் அவர்களே சாப்பிட்டு முடித்தார். இதை கண்ணுற்று அந்த பெண்மணி மகிழ்ச்சி ஆழ்ந்து மிகவும் நெகிழ்ச்சி போனார். பிறகு அந்த பெண்மணி நபிகள் நாயகத்திடம் விடை பெற்று கொண்டு தன் கொடுத்த பழங்களை நபிகள் நாயகம் முழுமையாக அவரே புசித்து அந்த காட்சியை தன் மனதில் ஓடவிட்டு தன் இல்லத்திற்கு சென்றடைந்தார். அந்த பெண்மணி சென்ற பிறகு நபிகள் நாயகம் அவர்கள் தன் உடன் இருந்த நண்பர்களிடமும் தன்னுடைய சீடர்களிடமும் நான் ஏன் அவ்வாறு அந்த பெண்மணி கொடுத்த திராட்சை பழங்கள் முழுவதையும் தானே சாப்பிட்ட பேருக்கும் கொடுக்காமல் இருந்தது ஏன் என்பதற்கு விளக்கத்தையும் அளித்தார். அந்த பெண்மணி கொண்டு வந்த திராட்சை ஒரே புளிப்பு. அதனை நான் உங்களுக்கு பகிர்ந்து அளித்திருந்தால் நீங்கள் அதை பழத்தின் சுவையை மட்டும் கருத்தில் கொண்டு முகம் சுளித்திருப்பீர்கள். அதனால்தான் நானே அந்த பழங்களை முழுவதும் அந்த பெண்மணியின் மனம் கோணாமல் அதை சாப்பிட்டேன் என்று விளக்கம் அளித்தார். நமக்கு உணவாக அல்லது வேறு வித தின்பண்டங்களாகவோ அல்லது பழங்களாகவோ கொடுக்கப்படுகின்ற பொருட்களின் தன்மையை நாம் பார்க்கக்கூடாது. அதை கொண்டு வந்து கொடுப்பவரின் அன்பைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதான் உங்களுக்கு அந்த பழத்திற்கு பகிர்ந்து கொடுக்க யாதேனும் ஒருவர் அதனை வெளிப்படுத்தி முகம் சுளித்திருப்பீர்கள். அவ்வாறு செய்திருந்தால் அந்த பெண்மணியின் மனம் என்ன பாடுபடும், மிகுந்த வேதனைப்படுவார் அல்லவா என்றார். தேங்க்யூ மக்களே.